டொவினோ தாமஸ், சூரஜ், சேரன் இவங்க ஆக்டிங்கில், அபின் ஜோசப் ரைட்டிங் அண்ட் அனுராஜ் மனோகர் டைரக்ஷனில் உருவான நரிவேட்ட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இதோட ரன் டைம் 2 hours and 18 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இதோட ஸ்டோரிஸ் அண்ட் அப்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதையும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. டொவினோ ஒரு வேலையெல்லாம் பட்டதாரியா, வேலைக்குன்னு போனால் பெரிய வேலைக்கு தான் போவேன், கவர்மெண்ட் ஜாபாகவே இருந்தாலும் சின்ன வேலைக்கெலாம் போக மாட்டேன்னும் ஒரு பக்கம் லவ்வும் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காரு. இப்போ இவங்க லவ் வீட்டுக்கு தெரிய வேலைக்கு போகணுன்ற கட்டாயத்தில் கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணுறாரு. டியூட்டியில் சீனியர் கான்ஸ்டபிளான சூரஜ் ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. இதுக்கு பேரலாக வயநாட்டில் மலையில் வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் தங்களுக்கு சொந்த வீடெல்லாம் வேணும்னு அமைதியான முறையில் ரொம்ப நாளாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ போராட்டத்தை பேசி முடிக்க சேரன் தலைமையில் ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் வயநாடுக்கு வருது. அதில் டொவினோ அண்ட் சூரஜும் இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஃபோர்ஸ்க்கும் மலைவாழ் மக்களுக்கும் நடந்த எதிர்பாராத சுவாரஸ்யமான சம்பவங்கள் தாங்க இந்த நரிவேட்டை. 2003 முத்தங்கா ட்ரைபல் ப்ரொட்டஸ்ட்னு வயநாட்டில் நடந்த உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி தான் இந்த கதையை எழுதியிருக்காங்க. ட்ரைபல் பீப்புளுக்கு நடந்த ஹார்ஷ் ரியாலிட்டியை ஃபிக்ஷனோட கலந்து சொல்லியிருந்தாலும் உண்மைக்கு நெருக்கமாகவே சொல்லியிருக்காங்க. ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் அடித்தட்டு மக்கள் படுற கஷ்டத்தையும் அவங்களுக்கு கவர்மெண்ட் பண்ணுற அநீதியையும் ரொம்ப வெளிப்படையாகவே காமிச்சிருக்காங்க. அபின் ஜோசஃபோட சாலிட் ரைட்டிங்னால எமோஷனல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இன்டெப்த்தாகவே வந்திருக்கு. நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளேயில் படத்தை சுவாரஸ்யமாகவே கொடுத்துருக்காரு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுமே அன்பிரடிக்டபிளாக சர்ப்ரைசிங்காக தான் இருந்துச்சு. சென்சிபிளான விஷயத்தை ரொம்ப பேலன்ஸ்டாகவே டெலிவர் பண்ணியிருக்காரு டைரக்டர் அனுராஜ். மேக்கிங் வைஸ் ஒரு ராவான பெயின்ஃபுல் ஸ்கிரிப்டை அப்படியே சீன்ஸாக இன்னுமே எமோஷ்னலாக இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. டொவினோக்கு ஒரு சூப்பரான கேரக்டர், அதுவும் செமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்க்குள்ள கேரக்டர் மாட்டியிருக்கு. அவர் பெர்ஃபார்மன்ஸ்னால அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு கிளவர் காப்பாக யோசிக்கிறதுலேருந்து அப்பாவி மக்கள் கஷ்டப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்ணுற எமோஷனல் சீன் வரைக்கும் எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தார். சேரன் இந்த மாதிரி ஒரு ரோல் எடுத்து பண்ணதே கிடையாதுங்க. அவரோட 2 ஷேட்ஸுமே 2 பாயிண்டோட எக்ஸ்ட்ரீம்னு தான் சொல்லியாகணும். அதை அவரோட ஆக்டிங்கில் ரொம்ப பேலன்ஸ்டாகவே டெலிவரி பண்ணியிருந்தார். சூரஜ் ஒரு சீனியர் காப்பாக டொவினோவை வழிநடத்துறதுலேருந்து படத்துலேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருப்பார். இதெல்லாம் அவரோட யதார்த்தமான ஆக்டிங்னால சாத்தியமாச்சு. மலைவாழ் மக்களில் ஒருவரான பிரணவ் அவரோட நேர்த்தியான நடிப்பால் அவங்க மேலே செய்யப்பட்ட அடக்குமுறை, அவங்களோட முன்னுரிமை, அவங்களுக்கு போலீஸ் மேலே உள்ள கோவம்னு எல்லா ஃபீலிங்ஸையுமே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வெளிப்படுத்தியிருந்தார். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே டீசெண்டான ஆக்டிங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக்கில் சாங்ஸ் எல்லாம் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எமோஷனலாகவும் பெயின்ஃபுல்லாகவும் அமைஞ்சிருக்கு. பிஜிஎம்னால சீன்ஸ்க்கெல்லாம் ஒரு இன்டென்ஸ் ஃபீலும் கிடச்சிருக்கு. டிஓபி விஜய் ஒர்க்கில் கிளைமேக்ஸில் ஒரு சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் அவ்வளோ பெரிய கலவரத்தில் அத்தனை மக்களையும் வச்சுக்கிட்டு பக்காவாக எடுத்து கொடுத்துட்டாரு. டொவினோ இந்த ஷாட்டில் எமோஷன்ஸோட ஸ்டன்ஸையும் சேர்த்து ரொம்ப அற்புதமாகவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஷமீர் முகமது கட்ஸில் நான் லீனியர் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற ஃபீல் தாங்க கொடுத்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே டெலிவர் பண்ணியிருக்கலாம். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட ஸ்டோரியை கொஞ்சம் கிறிஸ்பாக சொல்லியிருக்கலாம். ப்ரெசென்ட்டில் டேட் வைஸ் வந்த சீக்வன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கலாம். தென் இவங்க வச்ச 2-3 ட்விஸ்ட்டில் சிலது ப்ரெடிக்டபிளாகவே இருந்துச்சு. ஓவராலாக ஒரு பெயின்ஃபுல்லான உண்மை சம்பவத்தையும் பழங்குடி மக்களுக்கு நடக்கப்பட்ட அநீதியையும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பார்க்க வேண்டிய படம் தாங்க இது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சோனி லைவ் OTTல அவைலபிளாக இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஹார்ஷ் ரியாலிட்டி ஆஃப் நரிவேட்டை. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி இஸ் 7.5 out of 10. Thank you guys.